புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை புரட்சிகர நடிகர் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இல்லையா இல்ல சத்யராஜ் எடப்பாடி இல்லை விஷால் புரட்சி தளபதி. நீ வெறும் தளபதி, அவர்தான் புரட்சி தளபதி. ஒரு மாபெரும் நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதை நீதியரசர் சந்துரு அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். புரட்சிகர தேவதூதர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சீரும் சிறப்புமாக தன்னுடைய உரையை ஆற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்கிறாரா இல்லை கெரியரையே முடிச்சு வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத பற்றி தான். யார் கெரியர்? விஜய் கெரியரை தான். அவருக்கு என்ன கெரியர்? அவருக்கு என்ன, அவர் நேசமணி. இந்த பங்களா இல்லைன்னா பக்கத்து பங்களா போய் விளையாடிப்பாரு. லாட்டரி பிசினஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில முடிவு? அது மாமனார் பிசினஸ்ல. ஏன் இவர் என்ன பங்கு வாங்கி தானே இருக்கிறாரு? அது ஏழை விவசாயி அம்மா திலகவதி ஐபிஎஸ்னுடைய தங்கை மகன். ஏழை விவசாயி குடும்பம் அப்படின்னாரு. இப்போ இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியா மாறி இருக்கிறாரு அப்படின்னா அது நம்மளுக்கு தெரில, அது எப்படின்னு தெரில, அதெல்லாம் டிபேட்டபிள். இப்படியாக அந்த நிகழ்வு மேடை நடந்து முடிஞ்சது. அதை ஒட்டி நேற்றே நம்ம ஜென்ராம் சார், நீங்கள் ராம் பிரதர் 3 பேரும் பேசுனது, அந்த உரையாடலில் நம்முடைய பார்வையாளர்களும் பார்த்துருக்கக்கூடும். அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று நாம் நம்மளுடைய பேட்டிகளில் பேசும்போது கூட இதற்கு மேலும் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். வழி இல்லை. ஆனால் ஜென்ராம் சார் குறிப்பிடும்போது அது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய கட்சி முடிவு, அதை நம்ம கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையே அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ திருமா அவர்கள் பேசும்போது என்ன குறிப்பிடுறாருன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை கர்த்தாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்போம், அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பி அதுக்கு பதில் சொல்லி உரிய விளக்கம் பேசுனது தப்புன்ட்டார். ஆமாம், தப்பு 100% தவறு, எங்களுக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இதையொட்டி அந்த விழா மேடையை குறித்தும் பல்வேறு விஷயங்களையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. முதல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி மேடை அப்படின்ன உடனே சாதாரண புத்தக வெளியீட்டு விழா, இதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையில்லை அப்படின்றது தான் பலரும் வைத்தது. பட் திருமா அவர்களை அழைக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படின்னு திருமாவே குறிப்பிட்டது என்னன்னா, அவர் அரசியல் பேச மாட்டாரு விஜய், அதனால நீங்க வரலாம். இந்த குழந்தைங்களுக்கு லாலிபப்பு முட்டாயை காட்டி, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டியை காட்டி ஏமாத்துற மாதிரி திருமாவை நினச்சிக்கிட்டு அவர் அப்படிலாம் பேச மாட்டார், நீங்கள் பதவசா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற பில்டப்பை கொடுத்து கூப்பிட்டுருக்குறாங்க. திருமா இது மாதிரி எத்தனையோ மாம்புடுங்கி மலமுடுங்கிகளை பார்த்துருப்பாரு. எவ்வளோ பெரிய 30 வருட அனுபவம் இருக்குது. வந்தா என்ன பேசுவாங்கன்றது தெரியாதா? அவர் தெளிவா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, இல்ல கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நீயே கட்சிக்கு வந்த, நீயே இஷ்டத்துக்கு பேசுற, அவன் இன்னொரு கட்சிக்காரன், அவன் பேச மாட்டான், நீ உத்தரவாதம் கொடுத்து அதை நான் நம்பி. நல்லா இருக்குல்ல? அவர் ஆரம்பத்திலேயே வரலப்பா, நீ தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு விசிகா தலைமையில இருந்தே சொல்லியிருப்பாங்க, போஸ்டரில் போடும்போது கூட நீங்கள் விசிகான்னு போட்டுக்கிறாம வாய்ஸ் ஆஃப் காமன்னே போட்டுக்கோங்க அப்படின்னு. இப்போ அவர் இந்த மாதிரி பிரச்சனை வரும், கடைசியாக நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி திரும்ப அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாரு, அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ட்ரம்ப் கார்டையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஓவராலாக இந்த சினாரியோவை ஒரு ஆய்வாளர் என்கிற முறையில் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இந்த நிகழ்ச்சி என்பது விதமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அது கிட்டத்தட்ட நமக்கு திரும்ப நல்லா தெரியும். இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக திருமாவளவனை அவர் ஆற்றிய எத்தனை ஆண்டுகள், 30 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்துக்கு அவர் ஆற்றிய பணிகளை சிறுமைப்படுத்துவதோ, அதனுடைய முதல் நோக்கம் அம்பேத்கரை பரப்புவதோ, திமுகவின் மீது விஜய் விமர்சனம் வைப்பதெல்லாம் இல்லை. திருமா என்கிற ஒரு பெரிய தலைவரை, ஒரு அறிஞரை, 30 ஆண்டு காலம் அம்பேத்கரை தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு தெருக்களிலையும் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட அம்பேத்கரை தமிழ்படுத்திய ஒரு மகத்தான ஆளு திருமாதான். அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. நேற்று கூட அறிக்கையில தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருந்தாரு? முதலமைச்சரைத்தான் சொன்னாங்க, அப்படிதான் இருந்தது. அப்புறம் ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ கூட என்ன சொன்னாரு, ஒரு சில கேள்விகள் நம்ம தாழ்மையாக கேட்டார். ஒரு தாழ்மை பொறுத்து அண்ணன் திருமாவளவன் வெளியிடட்டுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு அவர் சொல்லலை அப்படின்றத சுட்டி காட்டினாரு. அதனால் பெருந்தன்மை அவர் என்ன ஆகிட்டார், போயிட்டார். அப்போ அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையை அவங்க பயன்படுத்தி கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் அம்பேத்கரிய சிந்தனையை, பெரியாரிய சிந்தனை, உண்மையிலே திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சொத்து. எந்த பொருளில் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நீண்ட காலமாகவே அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்தி கொண்டு அல்லது தலித் என்கிற அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு திராவிட இயக்கத்தின் மீது ஒரு என்ன பண்ணலாம்,
ஒரு உடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. அதாவது இது வந்து ஒரு இன்க்ளூசிவான இயக்கம். அதாவது தமிழர்களை பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்ற ஒரு பொது அடையாளத்துக்களை கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். தமிழர்களை தமிழர்கள் திராவிடர்கள் என்கிற பொது அடையாளத்தின் கீழே ஒரு சமத்துவ சமுதாயத்துக்காக, ஒரு சமூக நீதி நோக்கத்துக்காக கொண்டு போகிற இயக்கம் திராவிட இயக்கம். இப்போ இது எப்பயுமே இந்த ஒரு வலுவா ஸ்ட்ராங்கா, அதாவது ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக, ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களை அணிதிரட்டி வைத்திருக்கக்குள்ள நீண்ட காலமாகவே ஒரு பிரிவினை என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இந்த பக்கம் விஜய் பேசினாரா, அந்த பக்கம் ஆளுநர் என்ன பேசினாரு, இங்கே சமூக நீதி என்று பேசி ஏமாத்துறாங்க, ஏதோ அவங்களுடைய மொத்த சுத்தமாக பேசுகிறாங்கன்னு நேற்று பேசியிருக்கிறார். இவங்க நீண்ட கால திட்டம் எப்படியாவது தலித்துகளை திராவிட இயக்கத்திலேருந்து என்ன பண்ணிடணும், அப்புறப்படுத்தணும். ஆனால் இதுக்கு வந்து பல 90களில் முயற்சிகள் எடுத்தாங்க. உண்மை நம்ம தமிழ்நாடு வரலாறு இருந்தவங்களுக்கு அரசியல் 1990 அம்பேத்கரினுடைய நூற்றாண்டு வந்ததுக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் மீது பல வகையில் விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உருவாகி ஒரு தலைவனாக இருந்து இந்த இன்க்ளூசிவ் அரசியல், அதாவது அந்த தரப்பினுடைய நியாயத்தை உணர்ந்து கொண்டு ஒரு தலித்திய அரசியலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திராவிட இயக்க மரபிலிருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கவர் யாரு? ஒரு திருமாவளவன் என்பது ஒரு நபர் அல்ல. அவர் தமிழ் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடினுடைய வடிவம். அந்த வடிவத்தை தான் பிரச்சனையா இருக்கு. அவரை எந்த வகையிலும் பண்ண முடியல. அப்போ கூட இருந்தே பண்ணலாமான்னு நினச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த பிம்பத்தை எப்படியா சிதைக்கலாம் அப்படின்ற முயற்சியில தான் இந்த விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட என்னன்னா, அதான் சொன்னேன், இப்படி வந்து ஏதோ திமுக எதிராக விஜய் பேசினாரு, ராதவர்ஜனா பேசினாரு, இதெல்லாம் வந்து 10 பைசாவுக்கு என்ன போகிறது இல்லை. இந்த நாட்டை மன்னராட்சின்னா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாட்டை மன்னராட்சினா என்ன? இந்த நாட்டில் பெரிய நிலவுடைமையாளர் ஆதிக்கத்தை ஒழிச்சது திராவிட இயக்கம் தான். இங்கே நிலச்சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான். இங்கு குறைஞ்சபட்ச விவசாய கூலிகளுக்கு 1970களில் குறைஞ்சபட்ச ஊதிய சட்டத்தை கொண்டு வந்து பண்ணையார்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சது யாரு? கலைஞர் தான். நீண்ட காலம் பெரிய சாமானியர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்னு சாதனை படைத்தது எது? திராவிட இயக்கம் தான். இன்னும் கிராமங்கள்ல இருக்க தாத்தாக்கள்கிட்ட போய் கேட்டா தெரியும், காங்கிரஸ் கட்சிங்கிற பேர்ல எத்தனை பண்ணையார்கள் லோக்கல்ல வந்து ஜனநாயகத்தையே கைக்குள்ள வச்சுக்கிட்டு லாபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. இந்த சில பின்கட்டைகள் மற்றும் சேட்டைகள் சேனல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் பூண்டியில மீசையை வச்சுக்கிட்டு அப்படி அதுல எதமா மாதிரியே அப்படி நிப்பாட்டி வச்சு இன்னைக்கு அவன் பேர்லயே நிலம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியை கொடுத்தது இந்த திராவிட இயக்கம். என்னைய வந்து இப்ப சென்னையில பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க வந்தா எல்லாரும் கக்கத்துல துண்டு வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, ஓடுறாங்க அப்படின்னு அடிச்சு பத்தினது திராவிட இயக்கம். சரிங்களா? இதனாலதான் சொல்றேன், இப்படி ஒரு இயக்கத்தை மன்னராட்சின்னு சொல்றது ஒரு மங்குனித்தனமான வாதம். அது மங்குனிகள் பேசுறது. இந்த மக்களாட்சிய கொண்டு வந்தாங்க. என்னங்கய்யா மங்குனினா அதை வச்சுதான் என்ன ஊழல் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆமா 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 ஆமா. அவரு என்னங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறாரு, நீங்க அவரை போய் மங்குனிங்கிறீங்க. அதுதான் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. நான் கூட வந்தப்போ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருப்பார் போல உதவுவார்னு பார்த்தா இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நாடே சிரிக்குதே. பிஜேபிக்கு 2% இருக்கான், திமுகவுக்கு 25% தான் இருக்கான். எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாச்சு ஒரு டேட்டா வான் பேப்பர்ல இருக்கு, திமுக கூட்டணியோட எவ்வளவு பெர்சன்டேஜ்னு. பிஜேபி அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் தான், மறுக்கலை. இன்னைக்கு அவங்க வாங்கின பெர்சன்டேஜ் எத்தனை? 19% வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறது யாரு? பாமக நின்று ப்ரூவ் பண்ண பெர்சன்டேஜ் என்ன? 5%. மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணின்னு நின்னப்பயே அவங்க 5-6% தான். அந்த 6% எடுத்துட்டு அமமுக மித்த தேமுதிக எல்லாருக்கும் 2 கொடுத்தீங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் 6% இருக்கு. பிஜேபிக்கு 2% எதை வச்சு சொன்னாப்லன்னு தெரியல. இதுல நம்மளுக்கு ஆபத்து எங்க வருதுன்னா, பிஜேபி மெல்ல மெல்ல புற்றீசல் போல தன்னுடைய ஐடியாலஜியை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் விதைச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடும் அதற்கு விதிவிலக்கல்ல. இது என்னதான் பெரியார் மண்ணுன்னு நம்ம சொன்னாலும், நம்ம எவ்வளவு ப்ரொக்ரெசிவா இருந்தாலும், நம்மளுக்கும் இங்கு பிஜேபிக்கு எதிரான வேலைகளை நம்ம இன்னும் காத்திரமா செய்ய வேண்டியது இருக்கு. புற்றீசல் மாதிரி வளர்ந்துடக்கூடாது, அந்த அச்சுறுத்தல் நம்மளுக்கு பயமா இருக்கு. நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நார்மலைஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அவங்களாம் இங்க இல்லவே இல்லையே, இல்லாதவங்களுக்காக நீங்க எதுக்கு அதை பத்தி குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதன் மூலமா பிஜேபி மெல்ல மெல்ல வளருது அப்படிங்கிற விஷயத்த மறுக்கடிக்கிறது. அதை உண்மையான எதிரி அவன் இல்ல, நம்மளுக்கு வந்து திமுக தான் எதிரி, வளர்ந்து நிக்கிறான் பாருங்க, அவனை நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திருப்புற வேலைய ரொம்ப அழகா ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல செஞ்சாரு. ஆனா டேட்டாவா பார்த்தா கூட அதுல ஒண்ணும் இல்லைன்றதுதான் உண்மை. இன்னொன்னுங்க, ஒரு பொய் பிரச்சாரத்தை திரும்ப சொன்னோம். ஏதோ உங்களெல்லாம் சங்கி யார் இத்த வரைக்கும் நானும் விஜயனுடைய பேச்சுகளை பார்த்தேன், ஒரு அறிக்கையை பார்த்தேன், இன்ன வரைக்கும் பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. தலைவர்கள் சொல்லதான் எடுத்துக்கணும். அப்படி சொல்லுங்க, யாராவது அட்ரஸாவது பண்ணியிருக்கிறாங்களா?
இல்லை யாராவது இப்படி முத்திரை குத்துனாங்களா? ஆளுக்கு முதல்ல வந்து இப்போ நான் சங்கி முத்திரை குத்துறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி தனக்கு முன்னாடியே அது நிரூபிக்கிறாங்களோன்னு இப்போதான் நமக்கு வந்து சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி RSS பிஜேபியினுடைய வேலை திட்டம் தமிழ்நாட்டு இந்தியாவிலே பொதுவாக அவங்களால செல்வாக்கு நேராக அந்த பேரில் வரதில்லை. அது தெரியும், இந்த படம் பிடிக்கும், பிஜேபி படம் பிடிக்கும்னு மக்களுக்கு தெரியும். இது பழமே இல்லை, இது விஷம்னு அது தெரியும். சரி, ஒரு இதுக்கு சொல்லணும், சொல்ல முடியும், இதா சொன்னேன். சரி விடுங்க, என்ன சொன்னோம்? அரளி விதை பழம் கிடையாது. அரளி விதைன்னு பிஜேபி ஞாபகம் வந்துருச்சு. என்ன அப்ப அவங்க வந்து பல்வேறு முகங்கள்ல தான் வேலை பார்க்குறாங்க. அப்ப என்னன்னா எவனா ஊர்ல 4 சாய் இது பண்றது, அல்லது யாரையாவது ஒரு பெரிய ஆளை வைத்து எழுத சொல்வது, அது பொதுவா எழுதுற மாதிரி. இப்ப என்னன்னா அர்ஜென்டா திருக்குறள், அர்ஜென்டா திருக்குறள் கொடுங்க, 2 நிமிஷம். ஆமா 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 ஆமா, இது மாதிரிதான் இருக்கு. இப்ப என்னன்னா ஒண்ணு உங்க உண்மையாவே வேலை பார்க்குறாங்களான்னு இன்னும் கொஞ்சம் வந்துடும். இப்ப 75 வந்துருச்சு, இன்னும் சொல்றதுக்குன்னு 25 தெரிஞ்சிடும், 25% தெரிஞ்சிடும். ஆனா சில நேரங்களில் இப்படி ஆளுகளை வைத்து அவங்களுக்கான ஸ்பேஸ்களை அதிகமாக கொடுத்து வளர்த்துறதுக்கு என்ன இருக்கு? இல்ல நம்மளுமே பாசிட்டிவா சொல்லல பிஜேபி மெல்ல மெல்ல வளருதுன்னு. பாமகவில் இருக்கக்கூடிய சாதிய வெறியர்களை சாதி வெறியோட சேர்த்து மத வெறியும் ஏத்துனா 2 கையிலயும் ஆம்ஸ் கூடும்டா. இப்படி சொல்ற விரிக்கலாம்டா. ஒரு கையில மட்டும் ஜாதி வெயிட்டா இருக்கு, இந்த கை சூம்பி இருக்குடா, இந்த பக்கமும் ஏத்துறான்னு ஏத்தி அவங்கள இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆளை தூக்குறான். திராவிட எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் ஆட்கள்கிட்ட இருந்து வெறுமனே திராவிட எதிர்ப்புன்னு பேசாம தேங்காய் சில்லு இல்லை நம்மளுக்கு, தேங்காயே நம்மதுதான்னு சொல்லி வாடான்னு அங்க இருந்து கொஞ்சம் பேரை உருவுறான். இப்போ கிருஷ்ணசாமி மாதிரியான மித்த சமூகங்களில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனாக இருக்கிற ஆட்கள்கிட்ட வெறுமனே நீங்கள் உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் வழின்னு பேசிட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு மத்தியில் மோடி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குறாரு, இந்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் போல உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு, நீங்கள் வாங்கடான்னு கூப்பிட்ற மாதிரி அங்கேருந்து ஒரு கும்பலை புறாத்தையும் உருவி எடுக்கிறாங்க. இது போக பார்ப்பனிய வாக்குகள் அதிமுகவுக்கு ஜெயலலிதா மேல இருக்க கன்சர்ன் மூலமா விழுந்துகிட்டு இருந்துச்சுல, அதை புறாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்படி சாதி ரீதியாக மத ரீதியாக ஒர்க் அவுட் பண்ணி சாஃப்ட் இந்துத்துவாவா இருக்கக்கூடிய கும்பல்களை பூராத்தையும் அணி சேர்த்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். அதுதான் டிராஜடி. அது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணு சேரவே இல்லை, நிறுத்துவதில்லை. அவங்க ஒண்ணு சேர்த்து எதுக்கு தான் நிறுத்துறாங்கன்னு தெரியல. அப்ப இதுக்கு ஒரு எதிராக ஒரு அரணா ஒரு கோட்டையா திராவிட இயக்கம் இருக்கு. அதுல பல்வேறு கருத்துகள் வருது, பல்வேறு தரப்புகள் இருக்கு. அதில் நிறைய செஞ்சுட்டு போனா அது இப்படி சொன்ன சமூகம் பல்முகமா இருக்க சமூகத்தில் இருக்க எல்லா சமூக குழுக்களையும் வைத்து ஒரு சமூக நீதி லட்சியத்துக்கு வருது. இந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நமக்கு செய்யறாங்க. அப்படி அங்க அதுதான் அது என்னன்னா, இப்போ ஒரு தூணா இருக்கிறவரு, பெரிய தூணா இருக்கிறவரு திரும்ப மூலியமா அந்த விஷயத்த அந்த நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னு நம்ம மதிப்பிட. சந்தோஷ் ஒரு 2K கிட்டா அண்ணாவுடைய ஸ்பீச்சை கேட்ட உடனே ஃபயரை விட்டுட்டு டிக்கெட் வாங்கினீங்களா? அண்ணா வந்தாருன்னா டிக்கெட் வாங்கணும்ல, அதெல்லாம் போலையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா அந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏதோ விஜய்க்காக நடத்தப்பட்டது போல ஒன்று இருந்துச்சு. விஜய்னு பேர் சொன்னா போதும் அண்ணான்னு ஒருத்தன் குதிக்கிறான். எனக்கு தெரியும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அறிவு. அது திருவள்ளுவர் சொன்னதுன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. டேய், அது இவ்வளவு நாளா எங்க அண்ணன் சொன்னதுனால நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இன்னுமே அந்த ரசிகர் நான் கட்சியில சேர்ந்துட்டோம், துண்டை தோல்ல போட்டிருக்கிறாங்க. இன்னுமே அந்த ரசிகர் மனப்பான்மையில இருந்தே பேரை சொன்னா கத்துறது, முகத்தை பார்த்தா கத்துறது, டாட்டா காட்டினா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு மக்களாகவே இன்னும் பழக்கப்பட்டு விஷயம். அவரே நடிகர் மனநில வராதப்ப ரசிகர் மனநில இன்னுமே அந்த நான் மாநாட்டுல பேசின டைலாக் டெலிவரியை மாத்தவே கிடையாது. கொஞ்சம் மாசம் மாத்திட்டு வருவாரு. நல்லாவே இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு மாதிரி பேசணும், நல்லா கவர்ச்சிகரமா பேசணும். ஆனா இது மாதிரி இழுத்து பேசுறது, டைலாக் மாதிரி பேசுறது, எனக்கு பழசா பல படத்துல பார்த்த டைலாக் தான் சர்க்கார் கத்தி அந்த மாதிரிதான் படத்தோட காட்சிகள், அந்த டைலாக் டெலிவரி தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. மாநாட்டியும் சரி, இந்த இதுலயும் சரி, அப்படியேதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை எப்படி பாக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பாக்குறாங்கன்னா, என்ன சொல்றது, புரட்சிகரமா பேசுறாங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறது நான் டிஸ்கஸ் அவ்வளவு பண்ணல. ஆனா ஸ்டேட்டஸ் வைக்கிறது பார்க்கும்போது ஏதோ ஒரு அண்ணன் அரசியலுக்கு வராரு, அந்த பேர் தான் ஒன்று இருக்கிறாங்க. ஆனா அரசியல் பொருளுக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. மாற்றம் செய்வார், நல்லது செய்வார், ரோடு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதா பார்க்க முடியுது. இல்ல வேங்கவேல் பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதை பத்தின உங்களுடைய கருத்து? ஏன்னா அதுவும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். வேங்கவேலை வந்து நம்ம எக்ஸ்டென்சிவா பேரலையில பேசியிருக்கிறோம். அங்க உள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்து நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த கருத்துக்களை பேசியிருக்கிறோம்.
அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? பாஜக மணிப்பூர்ல செய்யறதும் இங்க வேங்கைவேல நடந்ததும் ஒண்ணு அப்படின்ற ஒரு இடத்துல இல்ல உண்மையாலுமே இந்த சாதி பிரச்சனைகள் நடக்குதுன்னு அப்படின்னு அட்ரஸ் பண்ண விரும்பினா அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இவங்க ஒரு பீக் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. வேங்கைவேலா ஒரு பீக், இந்த சம்பவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது மணிப்பூர்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வார்த்தை ஜாலமா முன்னிறுத்திக்கிட்டு அது பின்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே மறக்கடிச்சிட்டே வராங்களோ அப்படின்ற ஒரு பீக்கை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேங்கைவேல் நடந்தது எப்ப? ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு. முதல்வர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு அழைக்கிறேன்னு முடிவெடுத்தது எப்ப? கடந்த ஏப்ரல் வரைக்கும் நீ நடத்தின. முதல்வர் தான் வர்றாரு வெளியிடுறாருன்னு இருந்துச்சு. நான் இப்படி கேட்குறேன், பாம்புன்னு நீ அவங்க அசத்தட்டும். ஏப்ரல் மாதம் முதல்வர் இந்த புத்தக வெளியீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு, திரும்ப இந்த புத்தகத்தை வாங்குகிறார்னா நீ மேடையில் என்ன பேசியிருப்ப? நீ உண்மையிலே வேங்கைவேலுக்காக பேசுறவனா இருந்தா, நீ உண்மையிலே நாங்குநேரி பிரச்சனை குறித்து பேசுறவனா இருந்தா, உண்மையிலே இந்த சாதிய சமூகத்தின் பிரச்சனைகள் குறித்து பேசுறவனா இருந்தா, நீ இந்த லைன்ல இதை பேசியிருப்பியா? கிடையாது. அப்ப வேற ஒன்று பண்ணிருப்ப. அப்போ உனக்கு தேவை என்னன்னா வியாபாரம். இப்ப ஸ்டாலின் வரலன்னு சொல்லிட்டாருல, ஸ்டாலினை எப்படிலாம் நான் காலி பண்றேன்னு பாரு அப்படின்னு அவனுங்களுக்குள்ள ஒரு நினப்பு, ஒரு பூரிப்பு. இந்த ஊருக்குள்ள ஒருத்தனை பிடிக்கல அல்லது கோயிலுக்கு தலைக்கட்டேறி கொடுக்கல அல்லது நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரல, மொய் வைக்கல அப்படின்னா இந்த மண்ணவாரி அவ்வளவுலாம் இல்ல. உட்கார்ந்த சேர்ல நம்ம பயலுக திருப்பி வந்து உட்கார்ந்து கூடாதுன்னு டசு புசு போட்டு விளையாண்டு போவோம்ல, இன்ட்டு மார்க் போடுவோம். நீங்க இப்ப எந்திரிச்சிட்டீங்கன்னா சேர்ல இன்ட்டு மார்க் போட்டு டசு புசு இதுல வந்து உட்காந்தேன்னா உனக்கு ஆகுண்டா டிஸ் அப்படின்னு எழுதி போட்டுட்டு வந்துருவோம். திருப்பி அவங்க உட்கார்ந்த உடனே வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னா, நான் போட்ட சாபத்தினாலதான் வலிக்குது தெரியுமா? இது மாதிரி திமுகவுக்கு எதிராக இப்ப பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். திமுக மேடையில் வந்திருந்தால், முதல்வர் மேடையில் வந்திருந்தால், இன்னைக்கு இவர்களை ஆதரிக்கக்கூடிய கும்பல் எல்லாம் அன்னைக்கு என்ன பேசியிருக்கோன்றதை மட்டும் அவங்களுடைய கருத்துக்கே விட்டுருவோம். வரவேற்புரையில் இவர் எப்படி பேசியிருப்பாருன்றதே அன்னைக்கு பார்ப்போம். ஏன் இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வந்து மன்னராட்சின்னு தெரியலையா? முதல்வரை கூப்பிடும் போது உங்களுக்கு இது மன்னராட்சின்னு தெரியலையா? இல்ல 2021 தேர்தல் வியூக வகுப்பாளரா நீங்க உள்ள வந்தீங்களே, அப்ப ஸ்டாலின் வந்து மன்னராட்சின்னு நீங்க சொன்னது அடிப்படையில வந்தவர்னு உங்களுக்கு தெரியலையா? உதயநிதியும் அப்ப பொறுப்புல தானே இருந்தாரு, எம்எல்ஏவுக்கு தானே நின்னாரு. அப்ப அது மன்னராட்சின்னு உனக்கு தெரியலையா? அப்பெல்லாம் வந்து நீ வேலை பார்த்தனா அப்ப காசுக்காக வேலை பார்த்தியான்ற கேள்விய நான் கேட்கல. வேற எதுக்கு வேலை பார்த்த நீ? நான் என்ன கேட்கிறேன், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னு உருவாக்கிட்டு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸின் மூலமாக நாங்கள் மக்களை வந்து என்ன செய்ய போறோம், ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்ற. அப்பனா நீ என்ன பண்ணணும், மக்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் வேலை பார்க்கணும். ஒரு கட்சியில போய் பிஆர் ஒர்க் பண்றது அப்படின்றது காசுக்கு தானே பண்ற. வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து அதை பண்ணல. வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு முன்னாடி வந்து ஒன் இந்தியா ஏதோ ஒரு மைண்ட் அப்படின்ற பேர்ல அதை பண்ணாங்க. பேரை மாத்திட்டனே. இந்தியா என்பது ஒரே மடம் என்ன அறிக்கை, இது வேற எங்கேயோ வாடகை அடிக்குதே அப்படின்னா ஒன் இந்தியா ஒன் டாய்லெட், ஒன் இந்தியா ஒன் நேஷன், அந்த மாதிரி ஒன் இந்தியா ஒன் மைண்ட் அப்படின்றதுலதான் இவர் ஆரம்பிச்சு வர்றாரு. வந்து திமுக 5வது ஆட்சிக்கு வந்த காரணம் யாரு தெரியுமில? நீங்க என்ன ஓட்டு போட்டீங்க? நீங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனால ஜெயிக்கல, அவர் வெள்ளையடிச்சதுனாலதான் ஜெயிச்சதான். அதை விடுங்க, கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலாளரா உட்கார்ந்துக்கிட்டு அந்த கட்சி நடத்தின மாநாடே இவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல நடந்துச்சுன்னு ஒருத்தர் டிக்ளரேஷன் பண்றாருங்க. என்னைக்காச்சும் யாராச்சும் இப்படி பேசி பார்த்துருக்கிறோமா? இது அந்த அபத்தத்தை மேடையில ஆடியோ விஷுவலா அவர் பிளே பண்ணி காட்டுறாரு. திமுக இவரால் தான் ஜெயிச்சுச்சான், மது ஒழிப்பு மாநாடு இவருடைய நிகழ்வின் ஒரு பகுதியா விசிகாவையே இவர் பிளான் பண்ணி அதை நடத்த வச்சாராம். கேட்கிறவங்க ஏன பயலா இருந்தா கேபி சுந்தராம்பால் வந்து டிஎம்எஸ் குரல்ல பாடுறாங்கன்ற என்ன கிடையாது. கேபி சுந்தராம்பால் ஒரு திறமையான பாடகி, அவர்கள் நினைத்தால் டிஎம்எஸ் குரல்ல கூட பாட முடியும். அது வந்து பயிற்சி பெற்றால் வரும். நீ யாரு? நீ வந்து பங்களாவுக்கு வெள்ளையடிக்க வந்த ஒரு கான்ட்ராக்டர், நீ ஒரு நேசமணி. அடுத்த பங்களா பாஸ்டர். இப்ப என்ன இந்த பங்களால வெள்ளையடிக்க பார்த்த? எனக்கு அதுல ஹைலைட் என்னன்னா, மகா பெரியவா வந்து நல்லவர் அல்டிமேட். அந்த ஸ்பீச்ல மகா பெரியவா மாதிரி நல்ல சாமியார்கள் இருக்கு. ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன பொழைச்சாரு? அவ்வளவு அழகா பேசியிருக்காரு. எல்லா பக்கமும் ஒரு வழியை வச்சுக்க வேண்டியதான். திமுக மட்டும்தான் வேணாம். நாளைக்கு கமலாலயத்துல வெள்ளடி கூப்பிட்டா போகல. அதுக்காக மகாபெரியவருக்கு ஒரு நல்லவர். இந்த மகாபெரியவரை உதிர்த்த முத்துக்கள் எல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா? பெண்கள் குறித்து மகாபெரியவா என்ன சொல்லியிருக்கிறாரு? தோழர்களே தோழியர்களேன்னு மேடையில பேசினாரு. தோழருங்கிறதே பொது விதிங்கிறது தெரியல, தோழர் தோழியர்னு பேசிக்கிட்டு இருக்காரு, தோழிகள்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பெண்கள் குறித்து என்ன பேசினாங்கன்றது சென்ஸ் கூட கிடையாது. மகாபெரியவா என்ன பண்ணாரு? குறைஞ்சபட்சம் வாழையில கதை கூட அவருக்கு தெரிய வேணாங்க. சனாதன வர்மம் பத்தி அவர் என்ன பேசி இருக்கிறாரு?
பெண்கள் குறித்து என்ன பேசியிருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து அவர் பேசினது என்ன, கோவில் நுழைவு குறித்து அவர் பேசின அயோக்கியத்தனமான வார்த்தைகள் என்ன, இன்னமும் இந்தியா பாலா போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தெய்வத்தின் குரல்ங்கிற பேர்ல அவர் உதிர்த்த முத்துக்கள் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இது எதை பத்தின புரிதலும் இல்லாம அருணாசிரமம் இஸ் எ சயின்ஸ் சயின்ஸ் தானே. நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால எனக்கு சயின்ஸ் பத்தி தெரியாது. இது ரொம்ப நேற்று மேடையில நடந்த நிகழ்ச்சிகள். இதுக்கு எதுக்குடா ஆனந்த் என்ற கூட்டு வந்து, அதுக்கு முதல் எதுக்கு அம்பேத்கர், எதுக்குடா அம்பேத்கர்? அப்பதானே உங்களெல்லாம் ஏமாத்த முடியும். கடைசி எதுக்கு அம்பேத்கர்? ஆனா அந்த நிகழ்ச்சியிலேயே நான் இந்த நிகழ்ச்சியால தான் வந்திருக்கேன், புத்தகம் பேரத்துக்கு வந்திருக்கேன், என் வேலையை பார்த்து பண்ணது ஒரே ஆள் தான் சந்திர மட்டும் தான். ஆனந்த் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே பாட்டோட கவனிக்கிற பேசுறப்ப கேட்கலாம். பார்த்தது இது உண்மையாவே நான் வந்து டீசர் ஓட்டுறாங்க இசை வெளியீட்டு நிகழ்ச்சி அந்த மாதிரி தான் முதல் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தால இப்படி வந்து ஒரு புத்தக வெளியீட்டு ஒரு கலைக்குழு வந்தாங்க. சரி ஒரு பாட்டு தான் போல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பாடுறாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு இன்ட்ரோ லீட கொடுத்து 4 பாட்டு. அடுத்து அறிவு வர்றாப்புல. சரி அறிவு நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றதெல்லாம் ஓட்டி விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு அறிவு பாடும்போது கேட்கலான்னு பார்த்தோம்னா அவர் தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. அறிவு என்ன மாதிரி நம்மளுக்கு என்ன கேள்வினா, அறிவு உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பாடகர், அதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அறிவு கிட்ட சில கேள்விகள் இருக்கு. இசைவாணி குறித்து இந்த சமூகத்துல கடந்த 1 மாத காலமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் எவ்வளவு மோசமான வன்முறையை அவர் மீது தொடுத்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாடகர் திருக்குறள் அறிவுக்கும் இது தெரியும். இதை ஏன் திருக்குறள் அறிவை ஒட்டி இதை பேசுறோம் அப்படின்னா, அந்த பாடல் ஐயம் சாரி ஐயப்பாங்கிற பாடலை எழுதிய பாடகர் எழுத்தாளர் திருக்குறள் அறிவு. அந்த பாடலை பாடியவர் மட்டும்தான் இசைவாணி. இதுவரைக்க திருக்குறள் அறிவு சம்பந்தப்பட்டு அவருடைய பக்கங்களில் இருந்து இசைவாணிக்கு ஆதரவாக எந்த குரலும் வரவில்லை. இசைவாணியை விரட்டி விரட்டி இந்த காவி கும்பல், இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அடிக்கும் போது மௌனம் காத்துவிட்டு தலச்சன் பிள்ளை எங்கள் விஜய்னு பாடல் பாடுவதற்கு அந்த பாடல் இல்ல, அது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பாடலாங்கிறத பாடகர் அறிவு தான் சொல்லணும். எனக்கும் நல்ல நண்பர் தான், எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் மீது வைக்க வேண்டிய விமர்சனம்ங்கிறதுனால நான் வேற வழி இல்லாம வைக்கிறேன். அது குறித்து நீங்க என்ன பேசுனீங்க? இதுக்கு முன்னாடி அதை பத்தின ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிடையாது. அந்த மேடையில பாடுறது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து அந்த கொடிக்கு விளக்க சொல்லணும் தனியா பாட்டு ரைட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இவரே எழுதி பாடு. அந்த அது நீங்க தொழில் முறையா பண்றதுக்காக பாடின மாதிரி பண்ணுங்க. தொழில் முறையா நீங்க ஒரு பாடகர், நீங்க அதுக்காக பாடுறீங்க. ஏன் மகிழ்நன் அதுல அந்த புத்தகத்துல கட்டுரை எழுதி இருக்கிறாரு, மத்தூர் சத்யா அதுல கட்டுரை எழுதி இருக்கிறாரு, தோழர் ஜி செல்வா சிபிஎம் செல்வா மக்களுக்காக எல்லா நேரமும் களத்தில் நிற்கக்கூடிய கள போராளி இடதுசாரி சிந்தனையாளர், அவர் அதுல எழுதி இருக்கிறாரு, சூழலியர் ஆழ்வலர் பிரபா எழுதி இருக்கிறாரு. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாரும் தான் எழுதி இருக்கிறாங்க. நம்ம அவங்க எல்லாம் மேடையை பகிர்ந்து கொள்வதையோ அறிவு அந்த மேடையில் பங்கெடுப்பதையோ நம்ம குறையா சொல்லல. ஆனா அம்பேத்கர் சிலையை கொண்டு போய் அறிவு கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு தலச்சம்புள்ள நீதான்னு பேசும்போது அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய செயல் அது. உண்மைங்க, அந்த புத்தகத்தினுடைய தன்மையவே அதான் சொல்றோம் இல்லையா. இது வந்து அவர் சொல்றது நமக்கு இந்த புத்தகத்தினுடைய தன்மையை கூட ஏதாவது புத்தகத்தை பத்தி கருத்து தான் தெரியுமா? இல்ல ஏங்க அவர் அந்த புத்தகத்தை பத்தியே பேசலங்க. நான் ஒரு வேறுபாடு சொல்றேன். நான் வந்து நம்ம பேரலை வெளியிட்ட ஒரு புத்தகம் மீளும் மக்களாட்சி 2024 அதை துணை முதலமைச்சர் வெளியிட்டார். அந்த உரையை கேள்வி, அந்த உரையில அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன, அந்த புத்தகம் இந்த சமூகத்துக்கு எப்போ முக்கியமாயிருக்கு, இந்த தேர்தல் எப்படி தோத்துருக்கும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் அந்த புத்தகத்தினுடைய தன்மையாவது பேசியிருக்கலாம். அதான ஒரு புத்தக வெளியீடு. அது கூட அம்பேத்கர் ஏன் இந்த சமகாலத்தை ஏன் முதல்ல தடை பண்ண, எல்லோருக்குமானவர் அம்பேத்கரா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். அந்த புத்தக வெளியிட அந்த கருத்து ஏதாவது வெளியே வந்துச்சா? இப்ப இந்த அம்பேத்கர்ன்ற ஒரு மாபெரும் ஆளுமையை இந்த புத்தகம்ன்ற ஒரு தன்மைக்கு ரெண்டுக்கு நேர் எதிராக என்ன பண்ணிட்டு ஒரு சினிமா கூட்டம் காட்சி நடத்திருக்கிறாங்க. இல்ல இதை நம்ம மட்டும் சொல்லல, விஜய் ரசிகர்கள்னு உள்ள வந்துட்டு வந்தவனுங்களே வெளியில போய் எல்லாருக்குமானவர் அம்பேத்கர்ன்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் தம்பி, நீயும் எல்லாருக்குமானவர் தானே, உன்னைய என்ன இப்படி பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு வந்து விமர்சிக்கிறானுங்க. அம்பேத்கர் அவரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்னு இவருக்காக சில்லறையை சிதற ஓடக்கூடிய திராவிட இயக்க தோழர்களுக்கும் நம்ம வைக்க வேண்டிய கேள்வி அதுதான். திராவிட இயக்க தோழர்கள் அப்படி வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இருக்கு, ஒரு 2 பேர் சொல்லியிருப்பாங்க, 1-2 டீம் பண்றாங்கன்னு வைங்க, நம்ம அதையும் கூட விமர்சிக்கலாம். இல்லைங்க, ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நம்ம அதை மறுக்கல. ஏதோ விஜய் வந்து பெரியார பேசுறதுனால இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரியாரிஸ்டா மாறிடுவான்னு இன்னும் அவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்பி டிடிவி தினகரனுக்கு ஃபயர் விட்ட கும்பல்லாம் இன்னைக்கு அங்க போய் நின்றுகிட்டு இருக்கு. டிடிவி தினகரனே திராவிடத்தின் சிசுன்னு பேசின கும்பல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இடதுசாரியம், முற்போக்கு, திராவிட இயக்க, பெரியாரிஸ்ட் தோழர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான். இந்த கும்பல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா இப்ப யார்கிட்ட வந்து நிக்கிறாங்கன்னா விஜய் கிட்ட வந்து நிக்கிறாங்க. நம்ம அதையுமே கூட நம்ம அவங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்னா, எதை வச்சு நம்புனீங்க?
அம்பேத்கரை கொண்டு போய் அவர் சேர்த்துருவாருன்ற நீங்க நம்புனீங்களா? என்னன்னா இந்த வெளியில வந்து சொல்லிட்டு போயிட்டான். இல்ல அம்பேத்கரே அவங்க படிச்சு இந்த கொள்கையா அவங்க பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சாங்களா? இல்ல அம்பேத்கர் புக்கு போட்டு படம் போட்டு ஒரு புத்தகத்தை தான் பரப்புறதான் அம்பேத்கர் சிந்தனை பரப்பு. ஒரு வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் நீங்க குறிப்பிட்டது போல நம்மளுடைய புத்தக வெளியிட்ட விழாவுக்கு வந்து இந்த புத்தகத்தை இந்த ஆஃபர் பிரைஸ்ல இவ்வளவு இருக்கு, கட்டாயம் எல்லாரும் வாங்கி படிங்கன்னு சொன்னாரு. விஜய் அத்தனை 12-13 நிமிஷம் ஸ்பீச், ஒரு இடத்துல கூட இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்றாரு. ஏங்க அவர் எப்படிங்க வாங்கி படின்னு அவர் சொல்லுவாரு? அவரே முதல்ல படிச்சிருக்க மாட்டார்ல. நீங்க உதயநிதி ஸ்டாலின் பண்றது சொன்னீங்கல்ல, அவர் பேசின பேச்சை கவனிச்சீங்கன்னா அதாவது அந்த புத்தகத்துல கட்டுரை எழுதி, அதாவது எப்படி அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர்ன்றது தொகுப்பு நூலோ, தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சின்னு ஆழிப்பதிப்பகம் வெளியிட்டு நாம் கட்டுரை எழுதிய அந்த நூலும் கூட தொகுப்பு நூல் தான். நாம 2 பேரும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம். பேராசிரியர் அன்பரசு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இன்னும் பல மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்படி நிறைய பேர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. யாரெல்லாம் அதற்கு கட்டுரை எழுதியவர்கள் வந்து முன்னாடி வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாம் வர்றாங்கன்றத ஒன்னா நோட் பண்ணி கையில டேப் வச்சிருக்கிறாரு. டேப்ல வர்றவங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணி அவங்க பேர்களை குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கிற இடத்த பார்த்து வந்து வருக 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 அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு அவங்க எழுதின கட்டுரையில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத அவர் மேற்கோள் காட்டி, நாம் எழுதின கட்டுரையில நாம டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எடுத்து மேற்கோள் காட்டினது மட்டும் இல்லாம எல்லார் கட்டுரையில இருந்து முக்கியமான மேற்கோள்களை எடுத்து பேசும் பொழுதுதான் தொண்டர்களுக்கு வந்து அங்க வருகின்ற கட்சிக்காரர்களுக்கு வந்து இவ்வளவு இருக்கு அந்த புத்தகத்துல அப்படின்ற ஒரு தாட் வரும். புத்தகத்தை பரப்புவதில்ல, புத்தகத்தின் மூலமாக ஒரு கருத்தை பரப்புவது. அதுதான் ஒரு பெரிய, ஏன் ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரிய தலைவர்களோ ஒரு செலிபிரிட்டி கூப்பிடுறாங்கன்னா அவர்கள் மூலமாக இந்த கருத்து போய் சேரணும். இந்த கருத்தெல்லாம் சமூகத்துக்கு போய் சேர்றதுக்கு விஜய் கிட்ட வேற டூல் இருக்கு. அதையும் மேடையில சொன்னாரு. நல்லவர் அவரை போல ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்தா போதும் சொல்லிட்டாரு. நான் அந்த எக்ஸாக்ட் வரியவே எழுதி வச்சேங்க லைவ்ல பார்க்கும் போதே. அதாவது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான கருத்து. இது வரைக்கும் இந்திய அரசியல்ல யாருமே, உலக அரசியல்லையே யாருமே தீர்வு 100% தீர்வு அப்படின்றத யாருமே சொல்லல. மார்க்ஸ் சொல்லல, லெனின் சொல்லல, அம்பேத்கர் சொல்லல, அம்பேத்கரே சாதி ஒழிப்புக்கு சொல்லல. சாதியை அழித்தொழிக்கும் வழின்னு புத்தகம் இருக்கு. அதுல வந்து இதை பண்ணு ஒழிச்சிடலாம், இதை பண்ணு மூட்டை பூச்சி மருந்து எடுத்தால் மூட்டை பூச்சி செத்து விடும், இந்த மாதிரி எங்கேயாவது சாதி ஒழிப்பு மருந்து சாப்பிடு அப்படின்னு எழுதி இருக்குது அப்படின்னா கிடையாது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முழுமையாக வழங்கும் நல்ல அரசு. மறந்துட்டாரு போல, கண்ணை மூடி அப்படியே டக்குன்னு பேப்பரை ரீவைன் பண்ணி பிக்சர் மெமரின்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம். கண்ணை மூடுனா அந்த படம் ஞாபகம் வந்துடும், டக்குன்னு ஓட்டிடுவாங்க. அடிப்படை தேவைகளை முழுமையாக வழங்கிய நல்ல அரசு கிடைத்தால் சாதி ஒழிந்து விடும், அவ்வளவுதான். சிம்பிள், சூப்பர் சிம்பிள். அடேங்கப்பா, அம்பேத்கருக்கே தெரியாதுப்பா. இன்னும் ஒரு பெரிய மக்களாட்சி தத்துவம் சொன்னாருங்க. இது மாதிரி ஒரு அருமையான தத்துவமா எழுதி வைக்கணும். உடனே காட்டி சாத்துவோம். எங்க தத்துவம்ட்டு நீங்க எப்படி வன்மையா பேச கண்டிக்கிறேன். சரி, குத்துவோம்னு வச்சுக்கோம். தத்துவத்தையே வன்முறையா பேசிட்டு இருக்காங்க. சரி பொறுங்க, வன்முறை தத்துவம் வேற வாத்தியாரு. எங்க சம்பிரதாய தத்துவம் பேசுறதையே ஒரு வன்முறையா நம்ம மேல நிகழ்த்தாம பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து சொல்ற தத்துவத்தின் பேர் வந்து சம்பிரதாய தத்துவம். என்ன சம்பிரதாயம் தெரியுமில? மழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் சூழ்ந்து இருக்கு, மக்கள் பாதிப்புல இருக்கிறாங்க. நேரா போய் அவங்களுடைய இந்த அரசு நிறுவனத்துல இருந்து ஒரு அமைச்சர் போய், முதலமைச்சர் போய், துணை முதலமைச்சர் போய் பார்த்து இங்க என்ன பணியில், ஏன் இந்த தண்ணி இங்க இருக்கு, என்ன தீர்வு, வாங்க கலெக்டர் வாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்க, இதெல்லாம் பண்ணு, இது முறைவா நடத்துங்க, மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் என்ன வேணும் அதுக்கு செய்யுங்க அப்படின்னு போய் பாக்குறாங்க இல்லையா? இதுக்கு பேர் சம்பிரதாயம். தேர்தல்ல நிக்கிறதே சம்பிரதாயம் தான். நான் தாண்டா சிஎம், நான் தாண்டா அம்பேத்கர், நான் தாண்டா பெரியாரு, நான் தாண்டா உலக ரட்சகர்னு சொல்லிடுவாரு. சம்பிரதாயத்துக்கு அறிக்கை, சம்பிரதாயத்து ட்வீட், சம்பிரதாயத்துக்கு போட்டோன்னு சொன்னார்ல, என்ன இவர் பண்ணதான் சொல்லிட்டு இருக்காரு. அவரே ஜஸ்டிஃபை பண்ணாரு. நாமளும் சில நேரங்கள்ல சம்பிரதாயம் சொன்னது யாரும் கூப்பிடல, கிளம்பு. அது இல்லைங்க, அதுல எவ்வளவு தூரம் வந்து மக்களோட போய் களத்துல இருப்பவங்க, அந்த கிரவுண்ட்ல இருக்கவங்களை இழிவுபடுத்திருக்கான்னு பாருங்க. இவருக்கு என்ன, அதை விடுங்க, இவரை நம்பி பனையூர்ல உதவிகள் நிவாரணங்கள் வாங்க வந்த மக்கள்கிட்ட இந்த ஆள் சொல்ற செய்தி என்னன்னா, நான் வந்து நாடகம் போட்டிருக்கேன், நான் வந்து சம்பிரதாயத்துக்கு உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி இருக்கிறாப்ல. வாங்கினவங்களை எப்படி இப்ப நினைக்கிறது? வாங்கினவங்க மனநிலையில இருந்து யோசிங்க. இப்ப நான் போறேன், நான் இழந்து போய் நின்று அவர்கிட்ட எனக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காருன்னு வாங்கியிருக்கிறேன்.
நான் இந்த வீடியோவை பார்க்குறேன், இந்த மாதிரி சம்பிரதாயங்களை நாமளும் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, ஏன்டா நீ சம்பிரதாய வண்டி ஓட்டுறது மக்களை இழிவுபடுத்துற சிந்தனை எதை சொன்னா தான் ஏதோ நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தர் நல்லது செய்யணும் வராது, நீங்க ஏன் திட்டுறீங்க, நல்லது செய்யற ஒரு பேச்சு அது பூட்டி இருப்பு கேட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தர் 10 பேர்த்த வாங்க உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன் 10 பேர்ட்ட கருத்து பேசுறேன்னு ஒரு இரும்பு கேட்டுக்குள்ள பாதுகாப்பு கவசத்துக்குள்ள இருந்து நீ அரசியல் செய்ய வருவ. ஆனா நீ நாடும் பொழுதும் மக்களோட இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்க நீங்க உண்மையாவே சொல்லணும், உண்மையாவே மனசாட்சி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் சொல்லணும். மழை பெஞ்சப்ப எங்க இருந்தார் முதலமைச்சர்? காலையில நானும் தூங்கி எந்திரிக்க மழை பெஞ்சுக்கு 8 மணி, ஆனால் ஒரு 6 மணி 7 மணி இருந்து போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் போயிருக்காங்க. சென்னையில ஏன் தண்ணி தேங்க விடாம என்ன பண்ணாங்க? அறிக்கைகள் வருது, மழை நீர் தரையில் படுவதற்குள்ள காஞ்சி போயிடணும், ஏன் காயிலேன்னு என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். இல்ல அதையெல்லாம் பொறுப்படுத்தாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த புத்தகம் இருக்குல்ல, செல்வா எழுதின புத்தகத்தினுடைய தலைப்பு அம்பேத்கர் முன்னெடுத்த போராட்டங்கள்னு. அவர் தொழிற்சங்க போராட்டங்கள்ல இருந்து, தண்ணி குடிக்கிறதுக்கு நடத்தின போராட்டத்துல இருந்து, தேர்தல் போராட்டங்கள்ல இருந்து, அரசியலமைப்பு சட்டத்துக்காக நடத்தின போராட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஆனால இருந்து அக்கண்ணா வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. இம்பிட்டுக்காண்டு மூளை இருக்கிறவங்க கூட படிச்சிருந்தான்னா அதை அப்படி பேச மாட்டான். விஜய் அதை படிச்சுட்டு வந்திருந்தாலும் இந்த பேச்சு பேசியிருந்திருக்கவே மாட்டார். இதெல்லாம் சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்குன்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் இந்த மேடையிலையும் இருந்திருக்க மாட்டாரு, இந்த அம்பேத்கர் கொண்டாடப்படக்கூடிய தலைவராகவும் இருந்திருக்க மாட்டார். எது சம்பிரதாயம், எது சடங்கு, எது சாக்கு போக்குக்காக நடத்தப்படுவதுன்றதை அந்த விளக்கம். அரசியல் செய்ய வேண்டிய அடிப்படை பணிகளையே, அதாவது ஒரு விமர்சன எதிர்கட்சிகள் கூட வைக்கட்டும், அது ஒரு அரசியல் பணி. போய் மக்களை சந்திப்பது என்பது அரசியலே இதுதான். நேரடியா போய் ஒரு பாட்டுல என்ன போட்டாங்க, தூரம் நின்று வேடிக்கை பக்கம் கிளம்பலாம் போயிடுச்சு, பக்கத்துல தோல்ல கை போற ஆள் வந்துச்சு. இவர் சொல்றதை பார்த்து அவர் வீட்டை விட்டே தாண்டி வர மாட்டார், மக்கள் வர மாட்டார். அதெல்லாம் சம்பிரதாயம் இல்ல. இப்படிதானே பாட்டு எழுதுனாங்க, அவங்க பாட்டு அப்படிதானே இருந்தது. தூரம் வந்து பார்க்க வேண்டியது இல்லை அவர்களும். ஆனா ரொம்ப தூரமா இருக்காரு. தன்னை ஒரு இளவரசராக மனசுல வாய்ச்சிக்கிட்டு மக்கள் ரோட்ல வந்தோன்னு அவருக்கு என்ன சுட்டிடுவாங்க அப்படின்னு இருக்கு. அவர் அப்படிதான் நினைக்கிறார், உண்மையாக மன்னராக நினைக்கிறவர்கள் தான். பாயிண்ட் சொன்னீங்கல்ல, உள்ள இருக்கிறத கண்டெக்ஸ்ட படிச்சாவே அதுல பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு டைட்டில் படிச்சாலே தெரியும். புத்தகத்துக்கு கனெக்டே கொஞ்சம் கூட பண்ணிக்கவே இல்லை. அதை தாண்டி மேற்கோள் காட்டுறதுன்னா விசாகா காத்திருக்கன்ல 2 இன்சிடென்ட்டா மேற்கோள் காட்டுறாரு. அது அம்பேத்கர் எழுதுனது. அதுக்கு அந்த புக்கு ரிலீஸ் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுல இருக்கிற கான்டெக்ட சொல்றதுக்கு நீ வேற ஆள் கிடையாது. அந்த புக்ல இருக்கிற படிச்ச யார் எழுதியிருக்காங்க, இவங்க இந்த பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டினாவே அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சே முடிஞ்சு போயிடும். ஒரு புக்ல கனெக்ட் பண்ண மாதிரியே ஆச்சு, நம்ம அந்த புக்ல இருக்கிற சாராம்சத்தை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா புக்கை தவிர்த்துட்டு எல்லாத்துக்கும் பேசின விஷயத்துலையுமே ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, இவ்வளவு நாளா நானும் விஜய சினிமால பார்த்து ரசிச்சிருக்கிறேன். சினிமாவில் கூட விஜயனுடைய அந்த 2 மணி நேர பிரசன்ஸ் என்னைய ஸ்கிரீனை விட்டு விலக விடாம அவரை ரசிக்க வச்சிருக்கு. இப்போ சமீபத்திய படங்கள் எனக்கு அப்படியான எண்ணங்களை கொடுக்கல. ஆனா கடந்த காலங்களில் நான் புலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புலி படமே ரசிச்சு தான் பார்த்தேன். விக்ரவாண்டி படம் அதுக்கு அந்த மாதிரி படங்கள் இல்ல, எனக்கு சுறா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள் இப்படி எல்லாம் கூட நான் ரசிச்சு சாப்பிடுறதுக்கு அற்புதமா இருக்கும். அப்படி அதை நான் ரசிச்சு பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த மேடையில அவர் பேசுனதுல அவர் எனக்கு எந்த இடத்துலயுமே ஹீரோவா தோணல. மாறா ஒரு கோமாளி, ஒரு கோலை இந்த மேடையில பேசுவது போல இருந்தது. எது உண்மை, முன்னாடி சொன்னது உண்மையா, இப்ப சொல்றது உண்மையா? இதுதான் உண்மை. ஏன்னா இதுதானே இப்ப யதார்த்தமா நான் நேர்ல பாக்குறேன். அது 10 டேக் எடுத்துட்டு கூட பண்ணியிருப்பாரு. இது ஒரே டேக்ல நடிச்சார்ல, அதுல அப்பட்டமா எனக்கு தெரியுது எந்த அளவுக்குன்னா, அதாவது இந்த நாட்டுல தேர்தல் ஜனநாயகம் கெட்டு போய் கிடக்கு. இந்த ஒன்றிய அரசு கேவலமான வேலைகளை தேர்தல் பாதைன்ற பயணத்துல மோசமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நாளொரு பொழுதும் கட்டுரைகள் வந்துகிட்டு இருக்கு, ஆய்வுகள் மேற்கொள்றாங்க, சாட்சிகளாக நிக்கிறாங்க, வீடியோக்கள், காணொலிகள் வைரல் ஆகுது. மகாராஷ்டிரா பிரச்சனைல இருந்து சமீபத்துல தீஸ்தா எத்தனை தொகுதிகளில் மேனிபுலேட் பண்ணி தேர்தல் வெற்றியை பிஜேபி வாங்கியிருக்கின்ற அளவுக்கு டீட்டெயில்ஸை எடுத்து போட்டு வழக்கெல்லாம் தொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கு கிரைசிஸா போய்கிட்டு இருக்கு. தேர்தல் நல்ல விதமாக நடக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாப்ல, நான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் நடக்க வேண்டும், ஐயோ ஓனர் கோச்சுப்பானேன்னு நினைச்சு பயந்துட்டு, அதுக்காக நான் இப்ப தேர்தல் நல்லா நடக்கலன்னு சொல்ல வரல அப்படின்னு நான் பாருங்க மறந்துட்டேன். கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா இருக்குன்னு சொல்ல வரல. பயம் தூக்கி போட்டு மாஸ்டர் ஷூட்ல இருந்து தூக்கிட்டு போன மாதிரி 69ல தூக்கிட்டு போயிருவானுங்களோன்ற பயம். இங்க இருக்கிற கவர்மெண்ட்டை பத்தி பிரச்சனை இல்லை, என்ன பேசினாலும் பரவாயில்ல, திருப்பி இவங்களே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மசவாளர் வாழட்டுன்னு வேற போய் தொலைன்னு வேற சொல்லிட்டாரு. அதனால இவன் எவ்வளவு வேணாலும் உன்னை அடிக்கலாம்ப்பா, அங்க இருக்கிறவனை தொட்டுட்டு ஏதாவது பொல்லாப்பு ஆயிர போகுது அப்படின்னு பயத்துல சைலண்ட் ஆகுறாரு. இப்ப இவரை பார்க்கும்போது வேடிக்கையாவும்
ரொம்ப ஒரு கோமாளி மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி கொடுத்தாரு. அவர் என்ன கட்டத்துல இருக்காருன்னா ஒன்றிய அரசுன்னு அதை அழுத்தி சொல்ற அளவுக்கு தான் இருக்காரு. ஆ. நான் பாரு சொல்றேன் பாரு, அழுத்தி சொல்றேன் ஒன்றிய அரசு அப்படின்னு அந்த டைலாக். ஐயோ அதான் மனசுல வருது. என்ன சொல்ற மனசுல ஒரு வாயில தான் வருது. அதுதான் மனசுல வருது. அது சேலத்து பாசை. திருப்பி திருப்பி கிண்டல் பண்ண திருப்பி இதுல நான் விஜய்க்கு வந்து ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன். தோழர் பின்னாடி பாருங்க. சத்தியமா ஒரு அணிலாவே கூட நான் சொல்றேன். சரியா? அவர் பேச பேச ரொம்ப கேவலப்படுறாரு. பதிலா அதனாலதான் அவர் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா ஆனாலும் மேடையில பிரச்சாரம் பண்ணணும். அவரு என்ன செய்யுங்க சர்க்கார் மாதிரி ஃபேஸ்புக் லைவ் இல்ல அதெல்லாம் வேண்டாம். நல்லா டான்ஸ் ஆடுவாரு. மேடைகள்ல வந்து நல்ல ஒரு பாடல் காட்சிகளை போட்டு தஞ்சாவூர் ஜில்லாக்காரி மாதிரியான பாடல் காட்சி பாட சொல்லி பக்கத்துல ஒரு டான்ஸ் ஆடலாம். செமையா இருக்கும்ல. தலைவர் ஆயிட்டாங்க. இன்னுமே சினிமாக்காரா தான் பாத்தீங்க. இல்ல சீரியஸா அப்படியே எனக்கு தெரியல. சம்பிரதாயமா எதுக்கு பேசணும்? சம்பிரதாயத்தை உடைச்சு நீ டான்ஸ் ஆடு மேல மேடையில. இதுக்கு டான்ஸ் பிரச்சாரம், ஊர் ஊராக டான்ஸ் பிரச்சாரம். விஜய் தலைமையில மாநாட்டுல பேசவே மாட்டாரு தலைவர், ஆடி காட்டுவாரு. அவருக்கு பதிலா அறிவு கொள்கையை பாடலா பாடுவாரு. ஒரு ஆடி காட்டுவாரு. ஏதோ அவருக்காவது எழுத தெரியுது, அதனால அவர் எழுதி அவர் பாடட்டும். இவருக்கு பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல. அதனால லிப்சிங்க கொடுத்துட்டு ஆடி பாடி ஓட்டு கேளுங்க, ஆடியே ஓட்டு கேளுங்க. ஏன் பேசி பேசி சம்பிரதாயமா ஓட்டு கேக்குறீங்க? சம்பிரதாயத்தை முறியடிக்கலாம். நல்லா இருக்கு. சம்பிரதாயத்தை முறியடிக்கட்டும். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, அந்த கட்டுரை எழுதுனவங்களே வந்துட்டு டிஸ்கஸ் இன்னொரு சிக்கல்னு 70 சிக்கல் சொல்லிட்டேன். அந்த நிகழ்ச்சி நடந்ததே சிக்கல் தாங்க. ஒரு மாதிரி எதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு, எதுக்கு இந்த புத்தகம் வந்துச்சு, அம்பேத்கர் தினத்துல எதுக்கு இந்த இது நிகழ்ச்சி வச்சாங்க அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி இதெல்லாம் அவங்கவுங்க பேஸ்புக்ல எழுதுனா கூட 2000 பேர் படிச்சிருப்பாங்க. அதான் அந்த கட்டுரை எழுதுனவங்க எல்லாம் அங்க பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா தான் இருந்திருக்கும்னு தான் சொல்ல முடியாது. டிஸ்கஸ்டிங் யூ மீன் இட். மருத்துவ சத்யா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. போயிட்டு நினைவு பரிசும் புத்தகத்தையும் வாங்குறாரு மேடையில. அவர் வந்துட்டு வரிசையா ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்னால ஏத்துக்க முடியல. அவர் ஒரு வரி எழுதியிருந்தாரு. ரொம்ப இவ்வளவு அருவருப்பான ஒரு புத்தக வெளியிட நான் பார்த்ததே இல்லைன்னு அவர் எழுதியிருந்தார். அப்சீன். இது வந்து ஆக்சுவலா ஆனந்த் டெல்டும் டேக்கும் இருந்திருக்கும். மொழி புரியலன்றதுனால அமைதியா இருந்திருக்கிறாரு. கேலி குத்தை பார்த்திருப்பார். ஆமா, நீதிபதி சந்துரு அவர்களுக்கும் அது இருந்தது. அதனாலதான் விஜய் வரும்போது அப்படி போ அப்படின்ட்டு எந்திரிக்கல, கை கொடுக்கல. அவர் வந்து அவங்க கை கொடுத்துட்டு போகும்போது போடா அந்த என்னோட மனநிலை எப்படி இருக்கும்? விசிலடிக்கிறவங்களுக்கு தானே எப்படி கொண்டு வந்தாங்க? யாருக்கு அனுமதி? அடையாள அட்டை யாருக்கு இருந்துச்சு? குடிக்க தண்ணி கூட நாங்க கொடுக்க மாட்டோம். பேரிகார்டுக்கு வெளியில தான் நீங்க நிக்கணும். பிஸ்கெட்லாம் நீங்க கொண்டு வந்துருங்க. பேசுறது யார பத்தி? அம்பேத்கரை பத்தி. என்ன இடையில இருக்கு? வேலி இருக்கு. சூப்பர். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்டான ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அதான் சொல்ற உலக சாதனை. எப்பயுமே உலகத்துக்கு தான் சிந்திப்பேன். இப்படி முன்னுதாரணமான புத்தக வெளியீட்டு எங்க இருக்கு? இவ்வளவு ரெஸ்ட்ரிக்டா புத்தகத்தை பத்தி கேட்க கூட இவ்வளவு நெருக்கடியோட தான் வரணும் வருது. இதையுமே பனையூர்ல வச்சு அவர் வெளியிட்டு இருந்திருக்கலாம். எதுக்காக முதல்ல அப்படியே நினைச்சேன். உடம்பு வந்தப்ப சென்னைன்னு போட்டுருந்துச்சு, குறிப்பான இடம் போடல. சரி ரைட்டு, எப்பயும் போல பனையூர் கேட்டுக்குள்ளதான் நடக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். அப்ப வேற இடத்துல நடந்திருக்கு. கொஞ்சம் இது மாற்றம். இல்ல கூப்பிட்டு இருப்பாங்க. எம்டி அவர் பேர் என்ன? சீனிவாசன். அவரை கூப்பிட்டு இருப்பாங்க. சார் வண்டி அனுப்புறேன், நீங்க வேணா கிளம்பி வந்துட்டு இங்க வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலான்னு. இல்ல டிஎல்எஃப்ல ஷூட்ல இருந்திருப்பாரு அண்ணன். பக்கத்து பில்டிங் தானே வர்த்தக மையம். அப்படியே வந்துட்டு போயிடலான்னு வந்துருப்பாரு. ஆக்சுவலாவே இந்த புத்தகத்தை விஜய் வச்சுதான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா வேற. ஆனா சந்தோஷ், நீ தொடர்ந்து ஒரு புத்தக கூட்டம் நீ நம்பி புத்தகம் கன்சர்ன். இந்த புத்தகம் போய் சேரணும்னு தான் நான் விருப்பப்படுவேன். அந்த புத்தக ஒரு அம்பேத்கர் அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. ஒரு கருத்து இப்போ திருமாவளவன் ஒரு ஆள் வெளியிட்டு அதை வேற ஒருத்தர் சந்துரு அவர்களோ வாங்கி, சப்போஸ் விஜயோட முதல் தேவைப்படுதுன்னா அவர் ஆப் கிரியேட் பண்ணிட்டு வீடியோ காட்டினார்ல, அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்திருக்கு, இதுல படிச்சேன் இப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டா போதும். அந்த அளவுக்கு தான் அவருக்கு ஸ்பேஸ் அங்க இருக்குது. அப்படி ஃபீல் பண்றேன். அப்படி அவர் போய் முன்னிறுத்தி கொண்டு வந்து அவர் கையால எல்லாத்துக்கும் எழுதணுக்கு எல்லாத்துக்கும் அவர் கையால புக் கொடுக்கறதா நான் ஏத்துக்க முடியல. அது வேற பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற வரிசை நிக்க வச்சு நீங்க போங்க அங்க டிஸ்கிரஸா இருந்துச்சு ஒரு மாதிரி. அந்த டிஸ்கஷனோட எனக்கு கட்டுமையா கோவம் வந்துச்சு. புத்தகத்தை விடுங்க, பேசி முடிச்சுட்டு இன்னொன்னு நம்ம சந்தோஷம் மாதிரி அவருக்கு ஒரு இன்னொன்னு வந்துருச்சு. கடைசி முடிக்க போறாங்க. திருமாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆணவங்க. அது அழைப்பு இல்ல, அது எள்ளி நகையாடுற துணி. அது யாரு? அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு வேலை பார்க்கிறவரை நீ இப்படி போய் என்ன பண்ணலாம்? இதயத்துல அவர் இருக்கார்.
யார் இதயத்தில் யார் இருக்கிறான்னு ஒரு இது வேணாமா? அதெல்லாம் ரொம்ப திரும்பவே சொன்னால் அது திரும்பவே ஒருவேளை அவர் கூட உள்நோக்கம் இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் அவருடைய தலைவனை இழிவுபடுத்தின பேச்சுங்க அந்த முடிக்கும் போதெல்லாம் ரொம்ப நமக்கு கோபமே வந்துருச்சு அந்த உரையை பார்க்குறப்ப. இல்லை மானங்கட்டு போய் நீ அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவே தேவையில்லையே. திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் வரலன்னு சொன்னாரு? ஒரு செல்ஃப் கிளைம் பண்ண வேணாமா நீ? அப்ப நம்ம என்ன பேசினா திருமாவை நம்மளோடு சேர்க்க முடியும்னு தத்துவார்த்த ரீதியா திருமாவை வென்றெடுப்பதற்கு, திருமாவை உன்னோடு அரவணைப்பதற்கு ஐடியாலஜியா நீ பேசியிருக்கணும்ல. சனாதன தத்துவத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்க திருமாட்ட போய் இவர் எப்படி என்ன தத்துவம், சடங்கு சம்பிரதாய தத்துவத்துக்கு எப்படிங்க பொருந்தும்? நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி கூட்டணிக்கு கூப்பிடுறாருன்னு போது நம்ம இதை தான் பேசணும். நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நின்றுட்டு திரும்ப அவர் கூப்பிட்டாங்கன்னா அவரும் சரி நம்மளோட நிற்கிறாரே வருவார்னு. நீ வந்து பிஜேபியை அங்கே இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்களில் நடக்கிற பிரச்சனை, தேர்தல் ஜனநாயகத்தில் இருக்கிற பிரச்சனை, டீலிமிட்டேஷன்ஸ் பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே நிற்கக்கூடிய சர்வாதிகார பிரச்சனைகளை குறித்து உண்மையிலேயே அங்கே மோடி கொடூரங்கள் என்னெல்லாம் நகழ்த்திக்கிட்டு இருக்க அந்த அரசுன்னு பேசிட்டு அண்ணன் திருமாவும் இந்த மேடையில் இருந்திருந்தால் அவரும் பேசியிருப்பார் இந்த கருத்தை எல்லாம். நானும் பல கருத்துக்களை வழிமொழிந்து பேசியிருப்பேன். அண்ணன் இல்லாத எனக்கு பெரிய வருத்தத்தை இருந்திருக்கிறது. அண்ணன் அடுத்த மேடையில் நீங்களும் நானும் சேர்ந்து நிற்போம்னே, கரம் கோர்த்து உங்களோட பயணிக்க தயாராக இருக்கிறேன்னு பேசியிருந்தா ரைட்டு, ஏதோ ஐடியாலஜியா பேசுறாப்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இவர் வந்து 2026 பொத்துனாப்புல பனையூர்ல இருந்து தூக்கிட்டு வந்து இவரை நம்ம ஜார்ஜ் கோட்டையில உட்கார வைக்கணுமா? அதுக்கு திரும்ப வந்து நிக்கணுமா? கரெக்டா பிடிச்சாரு புதிய தலைமுறை டிபேட்ல. யார் என் கூட சரசம் பண்ண அதே முன்னாள் சங்கி இந்நாள் தாவேக்கா. இப்போ அதுல வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணி இருக்கோம். சரி இவ்வளவு சொல்றேன்ல, நீ அறிவி, இப்ப அறிவி, திருமாவளவன் தான் சிஎம் வேட்பாளர், நாங்க ஜெயிச்சாலும் திருமாவளவனை சிஎம் ஆக்குவோம், யார் ஜெயிச்சாலும் திருமாவளவனை சிஎம் ஆகும், நீ கேண்டேட்டா அறிவி முதல்ல, பிறகு பேசுவோம் எதுனாலும் அப்படின்னாரு. என்ன இப்படிலாம் பேசுறீங்க, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் செகண்ட் குரோவா நடிக்கிறதான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப ஐடியாலஜி எல்லாம் அங்க பிரதானப்படவே இல்லை. இன்னொன்னு, இந்த ஆதவர்ஜுனா மேற்கோள் காட்டுறதுல ஒரு மன்னராட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு. யாரை எதிர்த்து நீ அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற? பிஜேபி எடுத்து அரசியல் பண்றேன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். உண்மை அது கிடையாது, ஆனா நீ அப்படி காட்டணும்னு நினைக்கிறேன். பிஜேபி என்ன சொன்னுச்சுன்னு பிரசாந்த் கிஷோர் உங்ககிட்ட சொன்னா சொல்றேன். அந்த அளவு நார்த் இந்தியன் சேனல்ல இருந்து தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்குற நியூஸ் சேனல் வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு. பிஜேபி வந்து குடும்ப ஆட்சி, மன்னராட்சி, ஊழல் இதை பிரதானமாக வைத்து தான் அரசியலுக்கு வந்திருக்கின்றது. என்னமோ இவர்கிட்ட காலையில் 4 மணிக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கூப்பிட்டு உங்க கூட நான் ஒரு காஃபி டேபிள் டிஸ்கஷன்ல உட்காரணும், லெட் மீ ப்ளீஸ் கம் அலோ மீ டு ஸ்பீக் அப்படின்னு இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் இங்கே உட்காந்துக்கிட்டு இவரோட உட்காந்து பொலிட்டிக்கல் டிபேட்டையும் ஆர்குமெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பில்டப் வேற. பிரசாந்த் கிஷோரே அங்க வந்து பீகார்ல நீங்க உதவிதான் செஞ்சிருக்காரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பணியை பார்த்துட்டீங்களா? நம்ம வந்து ஜெயிக்கிறோம்னா திமுகவை குடும்ப ஆட்சின்னு சொல்லணும், ஊழல் ஆட்சின்னு சொல்லணும். இதுதான் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காரு. இது மாதிரி பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனா அது கூட உனக்கு சுயமா யோசிக்க தெரியல. கேள்வி என்னன்னா, உனக்கு தொழில் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரோ அந்த கோட்ல தான் நீ நிக்கிற. புதுசா நீ ஒன்று கண்டுபிடிக்கல. அவரே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. டெபாசிட் போச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓட்டுகளை வாங்கிட்டு இவர் வந்து நின்னுக்கிட்டு அவரை சொன்னாராம். சரி, அப்ப பிஜேபி என்ன முழக்கம் வச்சுச்சு? மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, ஊழல் அப்படின்னுச்சு. அதையே நானும் எடுத்துட்டு வந்து பேசுவேன்னா அதுதான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கானே. அப்ப பிஜேபிக்கு நாம ஒரு அணிலாக செய்யறதில்ல. இது வந்து பிரச்சார உத்தின்னு சொல்லிட்டாருல, உண்மை கிடையாது. இப்படி ஒரு இந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட இப்படி சொன்னா ஈடுபடும், அதனால இதை செய்வோம்ன்றதா அதோட உள்ள இருந்து செய்வோம்னு சொல்லிட்டு கூடலாம் இவர் சேர்க்கிற வெப்பன் என்ன தெரியுமா? ஊழலாம். யாரா தம்பி ஊழல் பத்தி பேசுறது? உங்க மாமனார் யாருப்பா? உங்க இந்தியா முழுக்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே, திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களே, ஏங்க அந்த காசு வாங்குறீங்கன்னு திமுகவையே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு விமர்சனங்கள் அவர்கிட்ட காசு வாங்கினதுக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் போக, அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இந்தியா முழுக்க கொடூரமான வழக்குகள். ஒருத்தர் செத்து போனாரு, அவர் எப்படி செத்து போனார்ன்றது வரைக்கும் தெரியாத கொலைக்கேஸ் வரைக்கும் அவர் மேல இருக்கு. வாரம் ஏதோ சம்பந்தி வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு போற மாதிரி ஈடியும் ஐடியும் வந்துட்டு அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் தேல் பத்திரி சிங்கன்னு பேமெண்ட் எடுத்துட்டு போறான். அவன் ரைடு வர்றான், அடுத்த நாள் பிஜேபிக்கு பேமெண்ட் போகும். ஆக்சுவலா இது ஏதோ பெரிய மாஃபியா ஒரு மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் மார்டின் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகல இருந்து, மேற்குவங்கத்தில் இருக்கிற மம்தால இருந்து, டெல்லியில இருக்கிற பிஜேபியில இருந்து சிவசேனா வரைக்கும் எல்லாருக்கும் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம ஆதாரங்களோட பார்த்தோம். ஒரு பக்கம் அவர் பையன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இயக்கம் கட்ட போறேன், அமைப்பு கட்ட போறேன், தமிழ் தேசிய குரூப்புகளுக்குள்ள அவர் ஊடுருவி இருக்கிறாரு.
ஊடுருவி இருக்கிறார். அவர் அதை செய்கிறாரா இல்லைன்றதுலாம் எனக்கு தெரியாது. அவர் ஊடுருவி இருக்கிறார். இந்த பக்கம் திராவிடம் தமிழ் தேசியம்னு சேர்த்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகளுக்குள்ள மகன், கட்சிகளுக்குள்ள மருமகன், இப்படி வந்து இந்த குரூப்பினுடைய மாஃபியா தன்மை வேற ஏதோ இருக்கும்னு தோணும். பணம் கொடுக்கறது மட்டும்தான் பிஜேபி வெஸ்ட் பெங்கால்லாம் சொல்றீங்க. நேரடியாவே அவருடைய மனைவி வந்து பிஜேபியில பொறுப்பாளர். அவருடைய இன்னொரு மையம் பாண்டிச்சேரியில ஏதோ பொறுப்புல இன்னொரு யூடியூப் சேனல், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சொந்தமா இரும்பு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அது போக பல்வேறு நிறுவனங்கள் நடத்துறாங்க. அதுல ஒரு பங்கில் தான் இவர் தன்னுடைய பங்கை பிரிச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு இவரே பேசின வீடியோக்கள்லாம் இருக்கு. அப்ப நீ ஊழலை பத்தி எப்படி பேசுவ? குடும்பம் மொத்தமும் அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு நீங்க வெளியில வந்துட்டேன்னா உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பேக்கப் கிடைச்சிச்சு? அப்போ ஊழல் ஒழிப்பு பேசக்கூடாது. சரி ரைட்டு, நான் எனக்கு தான் பேச தகுதி இல்லை, விஜய்க்கு பேச தகுதி இருக்கான்னு கேட்டா, புலி படத்துல 15 கோடி ரூபாய்க்கு மேல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரு, கையெழுப்பா கொண்டு வந்து கணக்குல காட்டல 15 கோடி என்ன, நீதிமன்றத்திலேயே போய் திருப்பி அதுக்கு தாக்கல் பண்ணி பணம் கட்டிட்டு வந்த வரலாறு உங்க ஒன்னே வரலாறு. ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்கு வரி கட்டலன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்குறீங்களா, விளக்கு கேட்குறீங்களான்னு கேட்ட ஒரு யோகியன் அவரு. அவரை வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிப்பு பத்தி பேசுற, மன்னர் ஆட்சிங்கிற, மக்களாட்சிக்கு விரோதமான அரசுங்கிற. எத்தனை ப்ரொடியூசர்ஸ் பணம் போட்டு எத்தனை ஹீரோ வந்திருக்க வேண்டிய வாய்ப்பு தெரியுமா? உங்க அப்பா வந்து எங்க எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சு 7 படத்துக்கு மேல மண்டையில கட்டினாரு. அந்த 7 படத்துக்கும் போட்ட காசை வச்சிருந்து அவர் ஆசிரமம் கட்டியிருந்தா கூட 50-60 உள்ள நல்லா பொக்கி சோறு தின்னுட்டு போயிருக்கு. அது சாய்பாபா கோயில், அது வியாழக்கிழமை வசூலுக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுற. யார வச்சுக்கிட்டு பேசுற? சாய்பாபாவுக்கு கோயில் கட்டுறது வார்த்தை வாயில வந்துச்சா? வரல. இல்ல உனக்கு சொல்றேன், பிஜேபி கொள்கை எதிரியா? கொள்கை எதிரினா என்ன? சனாதனத்தை எதிர்க்கிறதா கொள்கை எதிரி. அவருடைய வழியில பின்பற்றி அவங்களுடைய ஆட்சி இது புரியல. பகவத்கீதையை கையில வச்சுக்கிட்டு கொள்கை எதிரி அடே கப்பான் இருக்கும். பகவத்கீதையில சொன்ன எல்லாத்தையும் செய்யறதுதான் பிஜேபி. அதையே கைகளை வாங்கிட்டு செய்யறதுக்கு நீ எதுக்கு பிஜேபிக்கு எதிராக கொள்கைவாதினா புரியல எனக்கு. இவ்வளவு மோசமான வேலை தான். இப்ப இவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இவருக்கும் பொருந்தும். அது அவங்க அப்பா பண்ணதுப்பா, இவர் என்னப்பா பண்ணுவாரு அப்படின்னு நீ நம்மளெல்லாம் உபூதி அடிச்சா உங்க மயனுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ல இருந்து எப்படிப்பா படம் கிடைச்சிச்சு? ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே எத்தனை பேரும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைக்காம வெம்பாடு விட்டு வேர்வை தண்ணி சிந்தி இப்பயும் படம் பண்ண முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது அவங்க பிரச்சனை. உனக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? விஜய்ங்கிற முகம் இல்லாம உனக்கு கிடைச்சிச்சா? எஸ்ஏசிங்கிற முகம் இல்லாம விஜய்க்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கலையோ அதே போல விஜய்ங்கிற முகம் இல்லாம மயன் ஜேசனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்ப கிடைச்சிருக்குல்ல. அப்ப இது என்ன மன்னராட்சி தானே? இது வந்து தனியா ஒரு தொழில் சார்ந்தது. அதனால இதுல தலையிடக்கூடாது. நான் தானே டிக்கெட் வாங்குறேன். அடுத்து அவர் மயம் வருவாரு, அவரும் படங்கள் நடிப்பாரு. அவர் அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவாரு? அப்ப கேள்வி என்ன? பாக்யராஜன் தான் நடிகரு, பாக்யராஜன் தான் ஹீரோ, அவர் பையனை தான் நடிக்க வச்சாரு, பெரிய பட்ஜெட்ல எல்லாம் படம் பண்ண வச்சாரு. அவர் அந்த ஊர் ஏத்துக்குச்சா? அவர் ஓரம் கட்டுச்சுல. அதேதான்ப்பா இங்கேயும் பொருந்தும். கலைஞருக்கு 5-6 பிள்ளைங்க இருக்கு அப்பா. அது எல்லாம் தான்ப்பா அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்கப்பா. ஆளுக்கு ஒரு பொறுப்பு எடுக்கிறோன்னு வந்தாங்க தான்ப்பா. யாருப்பா நின்னா? மக்கள் யாருப்பா ஏத்துக்கிட்டாங்க? ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு முதல்வரா மாறி இருக்கிறாரு. அவருக்கு பிறந்த பிள்ளைகள்ல உதயநிதி அரசியலுக்கு வரணும்னு வந்தாரு. அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, வாக்களிச்சாங்க, செயல்படுத்தினாரு, வந்து நின்னாரு, அமைச்சரவை வாங்கி இருக்கிறாரு. அதுலயே ஒன்னொன்னா பேசுவோமே. கலைஞருக்கு மொத்தம் 6 பசங்க, 6 பிள்ளைங்க. ஒண்ணு மூக்கா முத்து. எம்ஜிஆருக்கு போட்டியெல்லாம் களமிறக்கிறதாலும் சொன்னாங்க. எம்ஜிஆர் தான் முதல்ல கிளாப் அடிச்சு ஓப்பனே பண்ணி விட்டாரு. ஆனா இவரே எம்ஜிஆர் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு. மக்கள் ஏத்துக்கல, அவர் வீடு அடங்கிட்டாரு. அடுத்து மூக்க அழகிரி ஒரு தடவை மதுரையில நாடாளுமன்ற எலெக்ஷன் ஜெயிச்சாரு. அதுக்கு பிறகு கலைஞரே வந்து அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. தென்மண்டல அமைப்பாளர் புது பொறுப்பே போடப்பட்டு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது. திருப்பி அவர் அதுக்கு அன்பிட் அவர் நீக்கினாரு. இப்ப அவர் தனியா நின்று ஜெயிச்சிருவாரா? நிக்கிறதுக்கே அவருக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. செல்வாக்கும் இல்ல, லோக்கல் கிடையாது. அடுத்து மு.க. ஸ்டாலின். அவர் முதல் தேர்தலில் நின்னாரு, தேர்தல் நின்று தோத்தாருங்க. அடுத்து மறுபடியும் ஜெயிச்சாரு. மக்கள் முதல் தடவை நிராகரிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு வேலை பார்க்கறத பார்த்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இவங்க மு.க. தமிழரசு. அவர் நேரடியாக அரசியலுக்கே வரல. அவர் வந்து குடும்ப வேலைகள் அந்த இதெல்லாம் பாத்துக்கிறாரு. மற்ற ப்ரொடக்ஷன் பிசினஸ் எல்லாம் பண்றாரே தவிர பிரச்சாரத்துக்கு வருவாரே தவிர அரசியலுக்கு அவர் வரவே இல்லை. கனிமொழி அவர்களுக்கு ராஜ்யசபா பதவி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு லோக்சபால நின்னாங்க. லோக்சபால நின்று ஜெயிச்சு தானே உள்ள போயிருக்காங்க. அடுத்த தடவை தோத்தாங்கன்னா வீட்டுல இருக்க போறாங்க.
இப்ப என்ன ஆயிப்போச்சு? இல்ல அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சம்பிரதாய அரசியல்வாதி கிடையாது. ஆமா, ஆமா. அவங்க இலக்கியங்கள்ல இருந்து பெரியாரிய கொள்கையை ஏத்துக்கிட்டதுல இருந்து வந்து நின்னவங்க. கலைஞர் அவர் குடும்பத்திலேயே நாங்க எல்லாரும் திமுக, கனிமொழி மட்டும்தான் தீக்கான்னு சொன்ன கொள்கைவாதி அவங்க. இன்னொன்னு இது எதுவுமே இல்லை. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சூழலியல் செயற்பாட்டாளர்கள், கள செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு அவ்வளவு பேர் மத்தியிலையும் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஹிந்து எம்ப்ளாயீஸ் யூனியன்ல வந்து இன்னைக்கும் அவங்க தான் பொறுப்புல இருக்கிறாங்க. எப்படி உங்க மயம் வந்து டைரக்டா சும்மா டைரக்டரா வர்றேன்னு வராம லண்டன்ல போய் 2 கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு உண்டான எக்யூப்டா வந்திருக்கிறாரு, அதன் மூலமா தான் அவருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களோ, அதே போல இந்த பக்கமும் அரசியல் களத்தில் வென்றவர்கள் எல்லோரும் மக்களை சந்தித்திருக்கிறார்கள், அவர்களோடு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள், தோளோடு தோள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களை போல சம்பிரதாய அரசியல் செய்யாம மக்களோடு நின்று அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதை வந்து மன்னராட்சின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே வேணா ஆர்க்கசம் அடையலாம், ஆனா யதார்த்தம் அது கிடையாது. ஓபிஎஸ் மயம் கூட தான் நின்னாரு. தேனியின் தோனி எங்க இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியல, எந்த கட்சிக்கு போறாங்கன்னே தெரியல, சுயநிலையில் இருக்கிறாரே தெரியல, என்ன நினைப்புல இருக்கிறாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்கு. இன்னும் எத்தனையோ வாரிசுகள் தமிழ்நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லாரும்லாம் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க. இதுல ஒரு வாரிசு அரசியல்னு இப்ப சொல்வது மிகப்பெரிய தவறு. என்ன வாரிசு அரசியல் என்றால் உண்மையே ஜனநாயகத்துக்கு அந்த வழியே இல்லாம அப்படி இடம்தான் இது காரணம். இப்ப இங்க ஜனநாயகத்துல இப்போ சொல்றேன், ஒரு முதல்வனுடைய மகனாக இருக்கிறனாலே அரசியல் பண்ண முடியாது, அரசியல் வரக்கூடாது. அது வந்து ஜனநாயகமா? முதல்ல நீங்க சொன்னதன் அடிப்படை மக்கள்கிட்டதை போய் அங்க தீர்ப்பு அடிப்படையில் தான் நம்ம வரோம். அதனால இந்த வாதமே வந்து அவர்கிட்ட வாரிசுன்னு கூட சொல்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜயனுடைய பையன் கூட எடுக்கட்டும், எல்லாரும் எடுக்கட்டும். இந்த ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நீ வாரிசு அரசியல்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டி அந்த வாய்ப்பை மறுக்காது. அதை தீர்மானிக்க வேண்டியவங்க யாரு? இப்போ எல்லாரும் நாங்க தான் வந்து யாரும் அப்படி செய்ய முடியாதுங்க. இந்த நாடு அதுதான் அம்பேத்கருடைய சிறப்பு. இன்னைக்கு இந்த நாட்டு ஜனநாயகபூர்வமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. யாரையுமே இந்த ஜனநாயக அமைப்பு முறைக்கு எதிராக ஒருத்தர் நிறுவ முடியாது. அப்படி திரும்பிச்சாதான் அது வாரிசு அரசியல், அதுதான் மன்னராட்சி. ஜனநாயக நாட்டுல அந்த விடுமியங்களே கிடையாது, அந்த நடைமுறையே கிடையாது. ஆனா அங்க இருந்துகிட்டு ஒருவருடைய மகனாக ஒரு 20 நாளே நீ வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இதுதான் என்னது? சர்வாதியா. அதனால இது ஜனநாயகத்தின் பேரால இப்படி சொல்வது இந்த வாதமே தப்பு. இப்படி வச்சு நிறைய பேர் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, விஷம பிரச்சாரம் பண்றாங்க. நீ சொன்ன எடுத்துக்காட்டுன்படி எல்லா வாரிசு என்பதற்காக யாரும் இந்த மக்கள்கிட்ட வெற்றி பெற்று விட முடியாது. மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு முதலமைச்சராக போவதில்லை யாரையும். கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு மட்டும் துணை முதலமைச்சர் மக்கள் வாக்களிக்கணும். உங்க படமே கேவலமா இருந்தா உங்க ரசிகர்கள் கவுண்டே முழுசா தேட்டருக்கு போறது இல்ல. ஏன் ஜுரா தோத்துச்சு? உங்களுக்கு தான் இந்தியாலேயே பெரிய பிசினஸ் இருக்கு, ஆனாலும் ஏன் பீஸ்ட் தோத்துச்சு? ஒத்துக்கணும்ல. தோத்துச்சுன்னா வழக்கமா வர்ற வசூல் வரல, பினான்சியலா ஓகே, போட்ட காசை எடுத்துட்டாங்க, ஆனா வழக்கமா வர்ற வசூல் வந்துச்சா? உங்க ரசிகர் தானே, படம் பாக்குறவன் தானே. ஏன் பார்க்கல? பிடிக்கல, பார்க்கல. குப்பை மாதிரி படம் எடுத்திருக்கிறேன், நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். குப்பை மாதிரி ஒரு அரசியல் தலைவரை ஒரு வாரிசுங்கிறதுக்காக கட்டுனா ஃபெயில் ஆகிட்டு போயிடுவாங்க. நிக்கிறவங்க எப்படிப்பா குப்பை ஆவாங்க? அவங்க மக்கள் வீரர்களா தானே நிக்கிறாங்க. இந்த விஜய் சேதுபதி மகன் கூட தான் வந்தாரு, படம் எடுக்கிறேன்னு வந்தாரு. அவர் அவர் இன்னும் படம் எடுத்தாரா நடிக்கிறாரானே தெரியல. அவர் பேசுறதுலேயே அவர் அவ்வளோ ட்ரால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் சேதுபதி மரியாதை வேற, விஜய் சேதுபதி மகனுக்கான அங்கீகாரம்ன்றது வேற. உங்க அங்கீகாரம்ன்றது உங்க அப்பாவோட அங்கீகாரம் இல்லை, உங்களை தான் நாங்கள் அங்கீகரிச்சோம். நீங்க எஸ் சந்திரசேகர் மகன்றது தெரிஞ்சுதான் நாங்கள் உங்களை ரசிச்சோம். இதே விகடன் உங்களை அசிங்கமா பேசின காலகட்டத்தில இருந்து அப்படி பேசுறாங்களா? அப்ப இவனை தாண்டா நம்ம கூட வச்சுக்கணும், இவன் தாண்டா நமக்கான ஆளு. கருப்பா இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறான்றதுக்காக ஒருத்தனை ஒடுக்க பாக்குறானா? இந்த விகடன் அவனை ஒடுக்க பாக்குதா? அவன் கூட நம்ம நிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவெடுத்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்றாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க வந்து துரோகம் பண்றதா உங்களுக்கு வந்து கூச்சமே இல்லையா? ஒரு மேடை நாகரிகம் இல்லாம ஒரு புத்தக வெளியீட்டு விழால அரசியல் மேடையா மாத்துறது, எதிர்கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காம, எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை அப்படின்னா திருமாவளவனுடைய உயரத்துக்கு நீ அவருக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிற, அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நான் பிராமின் ஒற்றுமை சிதைக்கக்கூடிய வேலையை பார்க்குற. அம்பேத்கர் மேடையிலேயே உன் கூட ஒரு கூட்டாளியை உட்கார வச்சுக்கிட்டு சங்கராச்சாரியார் காஞ்சி மகாபிரியாவை வந்து ரொம்ப நல்லவர்னு பேசுற, பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அட்வைசர் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி நடத்த போறோம்ன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நம்மளெல்லாம் பார்த்தா முட்டா பையன் நினைச்சிட்டு இருக்கிற. இதை சொன்னாதான் உங்க தம்பிகள் நாகரிக அரசியல் பண்றவங்க. மில்டன் தான் மில்டன் போட்டு அந்த கமெண்ட்களை படித்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாகரிக அரசியல் தெரிந்து
சரி, இப்ப அடுத்து ஆதவர்ஜுனா கட்சியில இருந்து இருப்பாரா இல்ல நீங்க இல்ல அவரு எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய அந்த அவருடைய சாலையின் இறுதி எட்ஜில் நிற்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக விசிகா தலைமையிலிருந்து முடிவு எடுக்கத்தான் போகிறார்கள். அதை வந்து இப்போ ஜென்ராம் சார் மாதிரி பெருந்தன்மையா நம்ம எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது. கட்சியில இருக்க எல்லாரும் எத்தி விட்டாங்க. திருமா மட்டும் கடைசியா என்ன முடிவு எடுக்கிறாரு, ஏன்னா அவரு சொல்றதுதான் இறுதி முடிவு. அவருமே வந்து இதுல பெரிய வருத்தத்தில் தான் இருக்கிறார். அவரை சந்தித்த நண்பர்களும் சொன்னாங்க. அதனால அதன் அடிப்படையில இருந்து பார்க்கும்போது அவராக வெளியே வருகிறாரா இல்ல இவங்க குண்டத்துக்கு போடுறாங்க. ஒருவேளை ஆதவர்ஜுனா வெளியே போயிட்டா விசிகா வந்து பாதி இதை உடச்சி எடுத்துட்டு போயிடுவாரு அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இப்படி அதாவது சிரிச்சுட்டு கடந்து போயிடணும் தம்பி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? திருமாவினுடைய கொள்கைக்காக இருக்கிறவங்க, நீண்ட காலமா இருக்கிறவங்க. திருமா என்பது ஒரு ஆலமரம் விடுதலை சிறுத்தைகள், அந்த விட்டுலாம் யாரும் எங்க போக முடியாது. ஏங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு வந்து அவர் ஒரு உடைவு ஏற்படுத்தி விட்டு அந்த கட்சியில போயிடுவாருன்னு சொன்னா இல்ல நான் என்ன கேட்க ஆசைப்படுறாங்க. இல்ல ஆதவர்ஜுனா கட்சியில் சேரும்போது லட்சோப லட்ச இளைஞர்களை கூட்டு சேர்ந்து வந்து சேர்த்தாரா, கட்சியில சேர்ந்தாரா? திமுகல சேரக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாருன்னா அவர் வந்து சேரும்போதே 100 பேரை அவருக்கு பின்னாடி டீமா கூட்டியாந்து சேருவார். திமுகல ராஜீவ்காந்தி வந்து சேர்ந்தாருங்க நாம் தமிழர்ல இருந்து. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தோட நாம் தமிழர் கூடாரத்தை மொத்தமா காலி பண்ணி வந்து திமுக வந்தாரு. இது மாதிரி ஏதாவது ஆதவர்ஜுனா விசிகால சேரும்போது வந்தாரா? புறவாசல் வழியா ராத்திரியில வந்து போஸ்டிங் வாங்கின மாதிரி வந்து கொடுத்தாங்க. அவருக்கு அதை நினைச்சு இப்ப விசிகாவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுசா வந்த ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி நம்ம கொடுத்துட்டோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. இப்ப இவர் போற உடனே அப்படியே பிச்சுக்கிட்டு போறதுக்கு யாரை நீ கூட்டியாந்தா யாரை நீ கூட்டு போறதுக்கு? ஏற்கனவே இருந்த விசிகாவுடைய கேடர்ஸ் மத்தியில துடிப்பா பேசக்கூடிய ஒரு நபராக இவர் இருப்பாருன்னு எதிர்பட்டது. ஆனா உண்மையிலே சொல்றேன், இது ட்ரோலுக்காக சொல்லல. அவருடைய பேச்சை வந்து என்னால கேட்கவே முடியல. அது வந்து அது எப்படி ஒரு ஃப்ளோவா கூட இல்லை அந்த பேச்சு. அதுலயே வந்து 1008 டங் ஸ்லிப் ஆகி ஜாதி ஆதிக்கத்திற்காக பாடுபட்டார் அம்பேத்கர்ன்ட்டாரு, மதவாதத்திற்காக. அது கான்சியஸான டிசிஷன். விஜய் வந்து தன்னோட மேடையில பேசும் பொழுதும் சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அண்ணல் அம்பேத்கர் பாடுபட்டார் அப்படின்னு பேசினாரு. இவரு சாதி ஆதிக்கத்திற்காக அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாரு. இது வந்து ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, தவறி விழுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இல்ல உண்மை வந்து படக்குன்னு வந்துடும். இது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து திருமா அவர்களுடைய இன்றைய மேடை தான் தீர்மானிக்கும். நம்ம பேசிட்டு இருக்கும்போது அங்க அவர் பேசியிருப்பாரு. அதை ஒட்டி அடுத்த நேர்காணலையும் நம்ம ரெடி பண்ணி போடுவோம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த டான்ஸ் அதை ப்ரொபோசலாவே வச்சிருவோம். நல்ல இவ்வளவு நேரம் ஒதுக்கி எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு உட்கார்ந்து பேசுவோம் சார்பாக நன்றி.